என்ன ப்ரோ ஸ்பாட் ட்ரேடிங்கில் அவ்வளோ டேக்ஸ் எடுத்தாங்க, ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் இவ்வளோ கம்மியாக தான் எடுத்திருக்காங்க பரவாயில்லைன்னு சொல்லி உங்களுக்கு தோணும். நீங்கள் ஸ்பாட் ட்ரேடிங்க்கான வீடியோ பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ உங்களுக்கு நல்லா புரியும்னு சொல்லியிருந்தேன். இதனால தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா ஸ்பாட் ட்ரேடிங்கில் சேம் இதே நீங்கள் 50,000 ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் மட்டுமே 15,600 போயிருந்துச்சு. மீதி உங்களுக்கு 34,400 தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வந்துச்சு. ஆனால் இதில் சேம் அதே மாதிரி நீங்கள் 50,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு இதில் எவ்வளோ வந்திருக்கு? 4,800 உங்களுக்கு வந்திருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ட்ரேடிங்க்கும் ஃபியூச்சர் ட்ரேடிங்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. அதில் 30% ஃபிக்ஸ்டு அது, ஓகேவா? அது எப்பயுமே மாறாது. நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் வேணாலும் எடுத்துக்கோங்க. சேலரி வந்து நீங்கள் 50 லட்ச ரூபா வாங்கினாலும் சரி, 1 கோடி ரூபா வாங்கினாலும் சரி, நீங்கள் ஸ்பாட் ட்ரேடிங்லேருந்து செல் பண்ணுறீங்க ஒரு காயின் அப்படின்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக 30% டேக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் இங்கே ஃபிக்ஸ்டு கிடையாது. உங்களோட ஆனுவல் சேலரிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். நான் ப்ராஃபிட் எடுத்துருக்கிறதே 50,000 எடுத்திருக்கேன், இல்லை நான் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்குது சேலரினால அப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா யாராச்சும் சேலரி வாங்காத பர்சன் இருப்பாங்களா, அவங்க அக்கௌண்ட்டில் வச்சு கூட நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். ஏன்னா ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அங்கே தான் போகிறப்ப அங்கே வந்து நீங்கள் எடுத்துக்க ப்ராஃபிட் போட்டு தான் போகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அவங்க அம்மாவோட அக்கௌண்ட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண